ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வச்ச பூண்டு குழம்பு எடுத்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூண்டு குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே நம்மளுக்கு நாள் வைக்கிறத விட 2வது நாள் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பழைய குழம்பு எப்போவுமே சூடு பண்ணும்போது நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி சூடு பண்ணால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ மண்பானைன்னு எடுத்துக்கோங்களேன், அப்போ நம்ம அதே பானையில் பண்ணால் டேஸ்ட் இன்னும் அதிகமாகும். ஆனால் இப்போ யார் மண்பானை வந்து யூஸ் பண்ணுறா? யாராவது ஒரு சில பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி எல்லோரும் சில்வர், அலுமினியம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஜூஸ் பற்றி இன்றைக்கி சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸுமே நல்லா க்ளோவாகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. எல்லாருமே அதிகமாக நம்ம கேட்குறது, நம்ம யூடியூப்லேயோ இல்லை எதுலேயுமே பார்க்குறது வந்து ஏபிசி ஜூஸ் தான். அதாவது கேரட், அதுக்கப்புறம் பீட்ரூட், ஆப்பிள் இது. ஆனால் நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட், பீட்ரூட், மாதுளம்பழம், அதுக்கப்புறம் டேட்ஸு. இந்த 4 பொருள் தான். 4யுமே ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் என்னென்னா நம்மளுக்கு அந்த ஃபில்ட்ரு பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த சிரமம்லாம் பார்க்காதீங்க. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வாங்க. இது வந்து ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஜாம் செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாவல் பழத்தை வச்சு தான் ஜாம் செய்யலாம் அப்படின்னு செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாவல் பழம் வந்து நம்ம வெறுமனையாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், உப்பு வத்தல் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் ஜாமும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. நம்ம வந்து நார்மலாக சுகர் சேர்க்காமல் கருப்பட்டி போட்டு செய்யலாம் அப்படின்னு. இது செஞ்சுட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம், தயிர் வெங்காயம், அவிச்ச முட்டை. இன்றைக்கி டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.